செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2025 மார்ச் 3 திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். கடந்த 24 மணி நேர மழை பொழிவு கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர்விளை 15 சென்டிமீட்டர், தென்காசி மாவட்டம் கடனா நதி 13 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 12 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை 11 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு 10 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் ஆனைக்கிடங்கு, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி 9 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 8 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் அடையாளமடை, கன்னியாகுமரி மாவட்டம் சுரலக்கோடு, கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினவினை, மேலும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, தென்காசி மாவட்டம் ராமநதி அணைக்கட்டு 7 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார் 6 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் இரளியல் 5 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் AWS, தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை, திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலார் அணை 4 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம், விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தலா 3 சென்டிமீட்டர், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், கன்னியாகுமரி மாவட்டம் முக்கடல் அணை, திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு, திருநெல்வேலி மாவட்டம் நம்பியார் அணை, கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, தென்காசி மாவட்டம் தென்காசி, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம், தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, மேலும் தென்காசி மாவட்டம் கருப்பநாதி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி தலா 2 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஆய்குடி, கண்ணடியன் அணைக்கட்டு, ஆரல்வாய்மொழி மற்றும் சூரங்குடி, கோவில்பட்டி AWS, சங்கரன் கோவில், ஓட்டப்பிடாரம், அம்பாசமுத்திரம், நாகர்கோவில், கொடுமுடியார் அணை, காயல்பட்டினம், குண்டார் அணை, குருத்தங்கோடு, வேதநாதம், மேலும் மணியாச்சி, கடலாடி, நாங்குநேரி, சாத்தான்குளம், சிவகிரி, கயத்தாறு, ராதாபுரம், சாத்தூர், குழித்துறை இதெல்லாம் 1 சென்டிமீட்டர். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் கரூர் பரமத்தில் 37.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. 37 என்பது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆக 100 டிகிரியை நெருங்கிவிட்டது. 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தொட்டுவிட்டது. 38 டிகிரி செல்சியஸ் ஆனால் 100 டிகிரி. அது 6-7 தேதிகளில் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளையே 100 டிகிரியை எட்டிவிடும். இன்றைக்கே 100 டிகிரியை எட்டும் அளவிற்கு வந்துவிட்டது. அடுத்தபடியாக குறைந்தபட்ச வெப்பநிலை நாம் எதிர்பார்த்தது போலவே கரூர் பரமத்தில், அதுவே கரூர் பரமத்தில் தான் 20.5. கரூர் பரமத்தில் இரவு நேரம் 20.5, பகல் நேரம் 37.5. எவ்வளவு பாருங்க, 17 டிகிரி செல்சியஸ் வேறுபாடு குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும். மழை வாய்ப்பு இனிமேல் இல்லை. ஆக இந்த சுற்றின் மழைப்பொழிவு நிறைவடைந்து விட்டது. காற்று சுழற்சி, ஒரு மெலிந்த காற்று சுழற்சி மட்டும் நீடித்து கொண்டிருக்கிறது குமரிக்கடலுக்கு தெற்கே. அது மழைப்பொழிவை தராது. குமரிக்கடல்னு சொல்ல முடியாது, இலங்கைக்கு தெற்கே அது அப்படியே நீடித்து கொண்டிருந்து அப்படியே செயலிழந்து போயிடும். அது பார்வைக்குத்தான் அது காற்று சுழற்சியாக தெரியுமே தவிர மழை தராது. அடுத்த காற்று சுழற்சி 11ஆம் தேதி வரப்போகிறது. 11ஆம் தேதி மழைப்பொழிவை தொடக்கும். இலங்கைக்கு 10ஆம் தேதியே மழைப்பொழிவை தொடக்கலாம். 11ஆம் தேதி கண்டிப்பாக இலங்கைக்கு மழைப்பொழிவை தொடக்கிவிடும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும். ஆனால் தற்பொழுது பெய்த மழை பொழிவு பெரிய அளவில் இருக்காது. அளவான மழை, குறைவான மழை பொழிவு இருக்கும். ஆக மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு பெய்த மழை விலகிவிட்ட காரணத்தினால அறுவடை விவசாயிகள் அறுவடை செய்யலாம், விதைப்பு விவசாயிகள் விதைப்பு செய்யலாம். பல்வேறு விதைப்பு பணிகளுக்காக காத்திருக்கீங்க. பருத்தி விதைப்பு, நிலக்கடலை, எள், பயறு மற்றும் உளுந்து மற்றும் மக்காச்சோளம், பல்வேறு விதைப்புகளுக்காக எதிர்ப்பு வெங்காயம், ஆகவே எல்லா விதைப்புக்குமே ஏற்ற நாட்கள். 11ஆம் தேதி மழைப்பொழிவு வந்தாலும் இப்பொழுதைக்கு அது லேசான மழைப்பொழிவாகத்தான் தெரிகிறது. கனமழைக்கு வாய்ப்பு தெரியவில்லை. ஆனால் இதுவே இறுதி அறிக்கை கிடையாது. அது காற்று சுழற்சி இன்னும் வரல. அந்த சுழற்சி வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஏறி வருகிறது என்பதை பார்க்க வேண்டும். இப்போ நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு மடகாஸ்கர் போய் கரை கிடக்க போகுது. அந்த தேதியில் தான் இங்கே வரப்போகுது. அதோட தீவிரத்தன்மையை பொறுத்தும் இதோட தீவிரத்தன்மை இருக்கிறது.
என்பதை தான் நம்ம அறிவிக்க விரும்புகிறேன். ஆகவே 11ஆம் தேதி மழை உண்டு, டெல்டாவிற்கும் தென் தமிழ்நாட்டுக்கும் மழை உண்டு. 11ஆம் தேதி மார்ச் 11. ஆகவே அந்த நாளில் எந்த அளவிற்கு தீவிரம், எந்த அளவிற்கு எட்டி பிடிக்கும், எவ்வளவு கனமழையா, மிதமான மழையா, லேசான மழையெல்லாம் இருக்கிறது. குறைந்தபட்சம் நனைக்கு மழை, லேசான மழை பொழிவிற்கு 11, 12, 13, 14 தேதிகளில் தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் ஒரு சிறப்பு தகவல், நீண்டகால அறிக்கையில் கோடையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்க மாற்றமில்லை உறுதியாக. கோடையில் வெப்பம் உயரும், 100 டிகிரியை தாண்டினாலும் 102, 103, 108 வரைக்கும் கூட சில நாட்கள் போகும். போனாலும் திடீரென்று படிப்படியாக குறைந்து மழை வானிலையும் இருக்கும். அதாவது தென்சீன கடலிலிருந்து தாய்லாந்து வளைகுடாவில் வந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே வெப்பம் உயர்வாக இருக்கும். அந்த சிஸ்டம் இங்கே வந்துட்டுனா வெப்பம் படிப்படியாக குறைஞ்சிரும், மழை பொழியும். பிறகு விலகி போயிட்டுனா மீண்டும் படிப்படியாக அதிகரிக்கும். அப்புறம் அடுத்த சிஸ்டம் வரும், படிப்படியாக குறையும், மழை பெய்யும். அப்புறம் விலகி போனோன்னா படிப்படியாக வெப்பம் உயரும். அப்புறம் இப்படியே 10 நாட்களுக்கு ஒரு முறை சிஸ்டம் இருக்கிறது, நல்ல மழை இருக்கிறது. இப்போ 11, 12, 13, 14 அடுத்தபடியாக 22, 23, 24, 25 மாத இறுதியில் கூட வாய்ப்பு இருக்குது. 30, 31ஆம் தேதி அடுத்தபடியாக 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி ஏப்ரல் 12, 13, 14, 15 சித்திரை 1லையும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக ஏப்ரல் 22, 23, 24, 25 மே மாதத்தில் அதுமாரி ஏப்ரலில் ஒரு நிகழ்வு, வலுவான நிகழ்வு, மேயில் ஒரு வலுவான நிகழ்வு கண்டிப்பாக இருக்குது, நல்ல மழை இருக்குது. ஆனால் பிற நிகழ்வு எல்லாமே வெப்பநிலையை குறைக்கும், தூறல் சாரலுக்கு உறுதி, எந்த அளவுக்கு ஏறி பொழியும் என்பது தான் கேள்விக்குறி. ஆனால் இப்போ பெய்த மழை பொழிவோட மாதம் ஒரு மழை பொழிவு, இதை விட கூடுதல் மழை பொழிவு கூட இருக்குது. ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கான மழை பொழிவு கூட ஏப்ரல் மேயில் தலா ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொழிந்தாலும் அனைத்து ஊர்களுக்கும் அனைத்து இடங்களுக்கும் பொழியுமா என்கிறது தான் கேள்விக்குறி. ஆனால் எந்த நேரமும் எங்கேயும் மழைப்பொழிவு பொழியறதுக்கு, அதாவது எந்த சிஸ்டமும் எங்கே வேணாலும் பொழியலாம். ஆகவே அந்தந்த நாட்களில் அப்பப்போ தான், அந்த 10 நாட்களுக்கு முன்பு தான் எந்த சிஸ்டம் எந்த ஊருக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் என்பதை தெரிவிக்க முடியும். அதனால் வரக்கூடிய 11, 13, 11 to 15 நிகழ்வு தூறல் சாரல் நனைக்கும் மழை, லேசான மழைப்பொழிவு, டெல்டா தென் தமிழ்நாடு. அடுத்த நிகழ்வு அது ஆய்வில் இருக்கிறது, நிகழ்வு உண்டு என்பதை நாம் தெரிவிக்கணும். மழைநீரை சேகரிக்க எந்த நேரமும் மழைநீர் சேகரிப்பை தயாராக வச்சுருக்கணும். கடந்த 2-3 நாட்களாக பெய்த மழையில் நிறைய தண்ணீர் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 15 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, அந்த தண்ணீர் அப்படியே வீணாக கடலுக்கு போயிடுச்சு. ஆறுகளுக்கு போயினாலே கடலுக்கு தானே போகும், அது வீணாக போய்விட்டது. ஆகவே அவரவர்கள் வயல்களில் தேக்கி, பண்ணை குட்டைகளில் தேக்கி அதை விவசாயத்துக்கு பயன்படுத்துவதற்கு நீங்கள் திட்டம் வகுத்து கொள்ள வேண்டும். கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன். வானிலையிலிருந்து விவசாயம் செய்திடுங்க. நன்றி.